டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலைன்னு இந்த அம்மா போனா கடைசியா வந்து ஒரு வீட்டுல வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கும் லெட்டின் பாத்ரூம் கழுவு விட்டாங்களாம். வந்து கொண்டு வந்து வித்துட்டானுங்க. என்ன நான் வந்து வேலைக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு கடைசியா வித்துட்டாங்க. இப்போ பணம் 1,20,000 பணம் கொடுத்தா மட்டுமே தான் என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பாங்கல்ல, என்னை கொண்டுருவாங்க பழகுது. அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. கண்ணில் தண்ணி, மூக்குல எல்லாம் சளி ஒழுகுது. பயங்கரமா கீழே உட்கார வச்சிருக்கிறாங்க. கையெல்லாம் வீக்க இருக்கு, விரலெல்லாம் வீக்க இருக்கு. நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த பணத்தை அனுப்பி நான் வந்து மீட்கலாம், இன்னைக்கு செத்துருவேன், நைட்டுக்குள்ள நான் செத்துருவேன், அதனால என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு கதறி அழுதாங்க அந்த அம்மா மகேஸ்வரி. லேடி கிட்ட வித்ததா? அவங்க பேரு என்னம்மா? என்ன வேலைக்கு உங்களை கூட்டு போனாங்க? அவங்க என்ன வேலைக்குன்னு தெரியாதுங்க சார். எங்களை வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கணுங்க. ஏர்போர்ட்ல நேரா வந்து அங்கே டிக்கெட் வாங்கி ஏஜென்ட்டுங்க பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அவங்க சொல்லலை, நீங்க இந்த பஸ் ஏறி போங்க, ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரிம்மா. அப்புறமா ஏறி போயிட்டுங்க. ஏறி போனது அவங்க ஒரு 4 மணி நேரம் வந்த பின்னர் தான் 3 பேர், நான் என் கூட 2 பேர் வந்து தெரியும். அதுக்கு முன்னே அவங்க எந்த ஊருக்காரன்னு தெரியாது. சரிம்மா. அப்புறமா அங்கிருந்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஏர்போர்ட்டு வெளியே வந்ததே டிக்கெட் எடுத்து இந்த பஸ் வரும், நீங்க போங்க, போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க, ஒரு மேடம் வருவாங்க, கூப்பிட்டு வாங்கன்னாங்க. சரிம்மா. அப்புறம் பஸ் ஏறி ஒரு 4.5 மணி நேரம் இருக்கும் பஸ்ல போனாங்க. போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க, ஒரு மேடம் போன் பண்ணாங்க. அவங்க வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிம்மா. கூட்டிட்டு போய் 2 நாள் வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுல. சரிம்மா. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு புள்ளிக்கு 3 வயசுக்குள்ள ரெட்டை பிள்ளைங்க. ஒரு பொண்ணுக்கு காது கேட்காது, ஒரு பொண்ணு நல்லா இருக்கா. அவங்க அப்பா அம்மா வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க. நீங்க குழந்தைங்கள காலையில எழுந்து டிஃபன் கொடுத்து பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு மறுபடியும் அவங்க வரக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கணும், பசங்களுக்கு சாப்பாடு எதுன்னு செஞ்சு வச்சிடணும். அவங்க வந்தது மறுபடியும் பசங்களை பார்த்துக்கணும். அப்படி சாயந்தரம் வருவாங்க. சாயந்தரம் அப்பா அம்மா பின்னாடி குழந்தைங்களை உங்ககிட்ட கொடுத்து சமைக்கணும். சரிம்மா. இங்க இருக்க திருப்பத்தூரை சார்ந்த புரோக்கர்களாக செயல்படுகின்ற முகமது அலி என்பவரும், சென்னையை சார்ந்த புரோக்கராக செயல்படுகின்ற முத்து என்பவரும் மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அங்கே போனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலைன்னு இந்த அம்மா போனால் கடைசியா வந்து ஒரு வீட்டில் வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கும் லெட்டின் பாத்ரூம் கழுவு விட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கதறுன்னு கதறி அழுகுது. ஒரு வாரமாக தொடர்ந்து வந்து அதோடைய தம்பிகளுக்கு இங்கே வந்து சேலத்தில் இருக்கிற அவங்க சகோதரிக்கும், அதே வந்து கிருஷ்ணகிரியில் இருக்க அவங்க உடன் பிறந்த சகோதரருக்கும் ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அழுதுட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னை வந்து கொண்டு வந்து வித்துட்டானுங்க. என்ன நான் வந்து வேலைக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு கடைசியாக வித்துட்டாங்க. இப்போ பணம் 1,20,000 பணம் கொடுத்தா மட்டுமே தான் என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பாங்கல்ல, என்னை கொண்டுருவாங்க பழகுது. எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன், அதனால என்னை உயிரை காப்பாற்றுங்க, இந்த விஷயம் 1,20,000 பணத்தை அனுப்பி வைங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த அம்மா தொடர்ந்து அழுகிறாங்க. அதனிடையில் என்னுடைய கவனத்திற்கு வந்து உதவி நாடனோட நான் இன்னைக்கு அந்த அம்மா வந்து அதை நான் என்னோட பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா வாட்ஸ்அப் காலில் வந்தாங்க, பேசும்போது அந்த அம்மா இப்போ தற்சமயம் கஸ்டடியில் வச்சுட்டு இருக்கின்ற அருள் என்கிறவர், அவர் பூர்வீகம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்றாங்க. அவர் மலேசியாவில் இருக்கிறாரு. அவர் தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. அவரும் என் ஃபோனில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து இந்த அம்மா 5,000 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கினேன். $5,000 மலேசியா டாலர் 5,000 வெள்ளி கொடுத்து நான் வாங்கினேன். அதற்கு பின்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 செலவாயிருக்கு. அந்த அம்மா உடம்பு சரியாதப்ப பார்த்தப்ப இன்னொருத்திட்ட வந்து நான் ஒரு $6,000 விற்றேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவு வந்து ஒரு $1,000 பண்ணேன். ஆக மொத்தம் எனக்கு $7,000 வந்து எனக்கு வர வேண்டியது இருக்கு. $7,000 என்பது இந்தி மதிப்புப்படி 1,20,000 வர வேண்டியது இருக்கு. அந்த 1,20,000 பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். எனக்கு பணம் கொடுக்க நான் எப்படி சார் அனுப்ப முடியும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பொண்டாட்டிக்கும் எனக்கு தகராறு. நான் ஒரு ரூம்ல வச்சிருக்கேன், என் பொண்டாட்டி அந்த ரூமை பூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னார். நானும் அவர்கிட்ட கேட்டேன், வாட்ஸ்அப் காலில் தான் என்கிட்ட வந்து சொல்லும்போது நானும் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க பூட்டி வச்சு அடைச்சு வச்சிருக்கீங்கன்னதுக்கு இல்லை சாத்தி வச்சிருக்கிறோம், அதை வந்து என்னுடைய மனைவி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி அருள் என்கிறவர் சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு உண்டான பணம் கொடுக்கப்படும் அப்படின்றதுக்கு, சார் எனக்கு வந்து வித்தவங்க வந்து முகமது அலியும் முத்தும், அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க, போலீஸ்ல கூட கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. ஆனா எனக்கு தேவை, நான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன் அந்த அம்மாவை. 1,20,000 பணத்தை கொடுத்தாதான் நான் அந்த அம்மா இங்கிருந்து அனுப்ப முடியும். 2வது வந்து முறைப்படி அந்த அம்மா அனுப்பப்பட்ட டூரிஸ்ட் விசால தான் அனுப்புறாங்க. அந்த டூரிஸ்ட் விசா காலமும் முடிஞ்சு போச்சு என்கின்ற தகவலை என்னிடம் அருள் சொன்னார். ஆகவே அந்த அம்மா அதுக்கப்புறம் வந்து மதியம் 3 மணி வாக்கில் வீடியோ காலில் வந்து என்கிட்ட பேசுறாங்க. வீடியோ காலில் பேசும்பொழுது அந்த அம்மாவுக்கு பார்த்தா அப்படியே கதறி அழுகுறாங்க. கண்ணில் தண்ணி, மூக்குல எல்லாம் சளி ஒழுகுது. பயங்கரமா கீழே உட்கார வச்சிருக்கிறாங்க. கையெல்லாம் வீக்க இருக்கு, விரலெல்லாம் வீக்க இருக்கு. நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த பணத்தை அனுப்பி என்னை வந்து மீட்கலாம், இன்னைக்கு செத்துருவேன், நைட்டுக்குள்ள நான் செத்துருவேன், அதனால என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு கதறி அழுதாங்க அந்த அம்மா மகேஸ்வரி. ஆகவே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த அம்மா புரோக்கரா செயல்பட்டு அதாவது ப்ராப்பரான விசா இல்லாம டூரிஸ்ட் விசால அனுப்பிய திருப்பத்தூரை சார்ந்த முகமது அலி என்பவர் மீதும்,
சென்னையை சார்ந்த ஒரு அலுவலகம் வைத்து செயல்படுகின்ற முத்து என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இன்று டிஐஜி சந்தித்து அந்த மகேஸ்வரருடைய உறவினரோடு வந்து அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவராக இருக்கின்ற நான் சந்தித்தேன். டிஐஜி மேடத்தை பார்த்து மனு கொடுத்திருக்கோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக தொடர்பு கொண்டு கிருஷ்ணகிரி எஸ்பி அவரிடம் பேசியிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுத்து மகேஸ்வரி அவர்களை தமிழகத்துக்கு மீட்டு வர வேண்டும் என்பது அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கை. அதே போல மகேஸ்வரியுடைய குடும்பத்தாருடைய கோரிக்கையா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்கிறாங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண் அந்த பெண்ணு. ஆகவே அவர்கள் உயிரோடு தமிழகத்துக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.